பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரையில் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 2 முறை பல்வேறு மாநிலங்களுடைய பெரும்பாலான மக்களுடைய ஆதரவை பெற்று வென்ற கட்சி பாஜக. தமிழக வாக்காளர்கள் அதனை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலே பட்டி தொட்டி எங்கும் நகரம் முதல் கிராமம் வரை 3வது முறை பாஜக ஆட்சி தொடர்ந்தால் பொருளாதார ரீதியாக ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகரிக்கும் என்ற உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. படித்தவர்கள், இளைஞர்கள் இதில் அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எனவே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பது உலக அளவிலே இந்தியாவை 3வது பொருளாதாரத்திலே உயர்ந்த நாடாக மாற்றக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்தும். மேலும் நாட்டினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்தும். வளர்ச்சி தொடரும், ஏழ்மை குறையும், அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள். தற்போது தமிழக மக்கள் இதனை நன்கு உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். இதை நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே வாக்களிக்கக்கூடிய உயர்வான நிலையை தமாக கூட்டணி என்ற கட்சி என்ற முறையிலே மக்களை சந்தித்து கூட்டங்கள் போட்டு இதனை வலியுறுத்தும். தமிழகத்தை பொறுத்தவரையிலே கோவிடுக்கு பிறகு என்ன நிலை, இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுடைய நிலை என்ன, மற்ற நாட்டினுடைய நிலை என்ன? கோவிடுடைய மிகப்பெரிய தாக்கம் வளர்ந்த நாடுகளை கூட மிகப்பெரிய அளவிலே பாதித்தது. இன்னும் பல வளர்ந்த நாடுகள் முன்னேற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. யூகே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பல நாடுகள் பொருளாதார ரீதியாக இன்னும் சிக்கலிலே தவித்து கொண்டிருக்கிறார்கள். பல துறையிலே உயர்ந்து கொண்டிருக்கிறோம். கிராமம் முதல் நகரம் வரை பணப்புழக்கமே அதற்கு எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நாடு விவசாய நாடு. விவசாயத்திற்கு முக்கியம் கொடுக்கின்ற கட்சியாக மத்திய அரசு செயல்படுகிறது. மேலும் நாட்டினுடைய மிக முக்கியம் கல்வி, சுகாதாரம், தொழில், இவைகளுக்கு மத்திய அரசு முன்னுரிமை கொடுக்கிறது. நாட்டினுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு, கட்டுமான பணிகளுக்கு, தனி மனித முன்னேற்றத்திற்கு இவைகள் மிக முக்கியம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு தமிழகத்தில் திமுக அரசு மக்கள் விரோத அரசாகவே செயல்பட தொடங்கி இருக்கிறது. மக்கள் மீது அவர்கள் ஏற்றிய சுமையே அதற்கு எடுத்துக்காட்டு. பால் விலை, மின்சார கட்டணம், வீட்டு வரி உயர்வு, பத்திரப்பதிவு போன்றவை சில உதாரணங்கள் தான். இந்தியாவிலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை கொடுக்காமல் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்றால் அது திமுக அரசுதான். அதிலே அவர்கள் முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்றவர்கள் என்று தமாக கருதுகிறது. சாதாரண மக்களுடைய எண்ணங்களை அவர்கள் பிரதிபலிக்க தவறி இருக்கிறார்கள். மழை வெள்ளத்தின் போது மெத்தன செயல்பாடு, மிக முக்கியமாக வெளிப்படை தன்மை இல்லை. எனவே மீண்டும் பாஜக தலைமையிலான நல்லாட்சிக்கு தமிழகம் வழிவகுக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். மேலும் தமிழகத்திலே பணபலம், ஆட்சி பலம், அதிகார பலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்று நாங்கள் கூடுகிறோம். அதன் அடிப்படையிலே தமாக இந்த நல்ல முடிவை, முயற்சியை எடுத்திருக்கிறது. தமாக வரும் நாட்களிலே கூட்டணியினுடைய வெற்றிக்கு
பாடுபடும், வெற்றியை உறுதி செய்யும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.